வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டயர்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே 20 to 25 மினிட்ஸ் டியூரேஷன் தான். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுங்க. இந்த சீரிஸை ஒரு மாதிரி ஃபன் ஃபில்டா அடல்ட் ஹியூமர் கலந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் வேலி ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு செயின் ஆஃப் ஆட்டோமொபைல் ஷாப்ஸ் இருக்கு. இதுல ஒன் ஆஃப் த ஷாப்பை வந்து அதோட ஓனரோட பையனான வில் அப்படின்றவர் வந்து பாத்துக்கிறாரு. அந்த பிரான்ச்சை எப்படியாவது பெஸ்ட் பிரான்ச் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இவரோட கசினான ஷேனோட சேர்ந்து இவர் வந்து நிறைய பிளான்ஸ் போடுறாரு. அந்த பிளான்ஸ் எப்படி போகுது, அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் தி எண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆக்குனாரா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டா ஒரு சீரிஸை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இதுல காட்டக்கூடிய அந்த அடல்ட் ஹியூமர் அப்படின்றது இந்த கதைக்கு தேவைப்பட்ட ஹியூமரா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த சீரிஸ்ல நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்க பிகினி கார் வாஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சூரியவம்சம் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுல எப்படி அந்த பஸ்ஸுக்கு ஆள் சேர்ப்பாங்களோ அதே மாதிரி இதுல வந்து அந்த பிக்னிக் கார் வாஷ் வச்சு ஆள் சேர்க்கிற மாதிரி ஒரு பிளான் போடுவாங்க. ஸோ அந்த பிளான் எப்படி போகுது, அதை சுற்றி நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 3 கிளைண்ட்ஸ் வருவாங்க. அவங்களை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க மாஸ்டர் பிளான் போடுவாங்க. ஸோ அதுவுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரைவல் பிரான்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பிரான்ச்சை காட்டிடுவாங்க, பியூமன் பிரான்ச் அப்படின்றது. ஸோ அவங்களோட இவங்களுக்கு வந்து சேல்ஸில் ஒரு காம்படிஷன் வரும். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சில் ஒரு பிரான்ச் தான் வச்சிருக்க போகிறாங்க. ஸோ எந்த பிரான்ச்சை தூக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன டென்ஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் ஒரு மாதிரி பயங்கர ஃபன் ஃபீல்டாக கடைசி வரைக்குமே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு இந்த சீரிஸ்ல பிரச்சனையா பட்டது அப்படின்றது அந்த லாஸ்ட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னுமே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மேபி அப்கமிங் சீசன்ஸ்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மற்றபடி டில் நவ் இது வந்து ஒரு குட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வரக்கூடிய காமெடிகள் அப்படின்றதெல்லாம் அடல்ட் ஹியூமர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.